பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது பூரணமான வெள்ளிக்கிழமை அல்லது குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள். எல்லாரும் அங்கங்கே கூடியிருப்பீங்க. ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கொஞ்ச நேரம் உங்கள் கவனமெல்லாம் என் மேலே இருக்கட்டும், கர்த்தர் மேலே இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலே இருக்கட்டும். ஆவியானவர் உங்களோடு பேச போகிற முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் கவனிப்பீங்க நான் நம்புகிறேன். ஐ ரெடி? எல்லோரும் அமர்ந்துட்டிங்களா? இன்றைக்கி குட் ஃப்ரைடேன்னு சொல்லி உலகம் எங்கிலும் இயேசு செத்த ஒரு நாளாக, மரித்த ஒரு நாளாக நினைவு கூறுகிறார்கள். இயேசுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், இந்த 4 முக்கியமான விஷயத்தில் தான் கிறிஸ்தவமே, அகில உலகமே, நீங்கள் நம்மளுடைய விசுவாசம் எல்லாமே இந்த 4 விஷயத்தில் தான் அடங்கியிருக்கு. இந்த 4 விஷயத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் பெரிதாக்கி வச்சுருக்காங்க. அவங்க எழுதின எல்லா பாடல்களுமே, அதிகபட்ச பாடல்கள், இயேசு எனக்காக மரித்தார், ஜீசஸ் died for me, that is love, அதுதான் அன்பு, தேவன் எனக்காக மரித்தார், என் பாவங்களை போக்க அவர் மரித்தார் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு நமக்காக மரித்ததினால் நாங்கள் நீதிமானாக்கப்படலை. இயேசு எனக்காக மரித்ததினால் நாம் நீதிமானாக்கப்படலை. இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா? வாவ்! எங்கே எழுதியிருக்குன்னா ரோமன்ஸ் சாப்டர் 5 இருக்கு. ரோமர் 5 நீங்கள் பைபிளை திருப்ப வேண்டாம், ஸ்க்ரீனில் உள்ள வசனத்தை மட்டும் பாருங்கள். ரோமர் 4 அதிகாரம் கடைசி வசனம் 25 வசனம். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். மெயின் பேக்கே மாம்ப்ராக்கா தைக்கே மாம்ப்ரோக்கா ஷபாபாலா தாராமாண்டா. இயேசு கிறிஸ்து மட்டும் சிலுவையில் அடிக்கப்படலை. இயேசு பக்கத்தில் இந்த பக்கம் ஒருத்தன் சிலுவையில் செத்தான், இந்த பக்கத்து ஒருத்தன் சிலுவையில் செத்தான். சிலுவையில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர்களை அடித்து கொண்டிருக்காங்க. ஏன் பேதுரு, இயேசுடைய அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் சிலுவையில் தலைக்கீழ அடித்து கொண்டாங்க. சிலுவை என்பது இன்றைக்கி நம்ம பெரிய 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 குற்றவாளிகளை தூக்குகளை போடுறோம்ல, தூக்கில் போடுறது தான் பெரிய குற்றவாளிகளுடைய தண்டனை. அது மாதிரி அக்காலத்தில் பெரிய பெரிய குற்றவாளிகளை, தேச துரோகிகளை, சாதாரண கொலை செஞ்சவங்கள, நாட்டிலேயே பெரிய பெரிய தப்பு செஞ்சவங்களை சிலுவையில் அடித்து கொள்ளுவாங்க. இனிமேல் அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சிலுவையில் அடித்து கொள்ளுவாங்க. அந்த பெரிய குற்றவாளியாக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. பயங்கரமான ஒரு குற்றவாளியை போல் அவரை சிலுவையில் தொங்க விட்டார்கள். ஸோ இயேசு போல் நிறைய பேர் மரிச்சிருக்காங்க. அப்போ இயேசுடைய மரணம், வாட் ஸோ ஸ்பெஷல் இன் ஜீசஸ் டெத்? இயேசுவோட மரணத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல்? நிறைய பேர் தான் சிலுவையில் செத்துருக்காங்க. ஆனால் இயேசுவோட மரணத்தில் என்ன ஸ்பெஷல்னா, பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அதுதான் ஸ்பெஷல். இயேசு அவருடைய தவறுக்காக சிலுவைக்கு போகல. மெய்யாகவே அவர் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, உங்களுடைய துக்கங்களை சுமந்து, சர்வ பூமியில் இருக்கிற எல்லாருடைய பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு, எல்லாருடைய துக்கங்களையும் அவர் சுமந்தார். கவனமாக கேளுங்க எல்லாரும், இங்கே பாருங்க. அவர் எல்லாருடைய பாவங்களையும், குறிப்பாக உங்களுடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார். ஒருவேளை இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் நீங்கள் ஒரு ஆள் தான் பிறந்திருப்பீங்க, அந்த ஒரு ஆள் தான் பாவத்தில் விழுந்திருப்பீங்கன்னா, உங்களுக்காக தேவாதி தேவன், பாவம் அறியாதவர், உங்களுக்காக சிலுவையில் செத்திருப்பார். அவ்வளவு முக்கியம் நீங்கள், அவ்வளவு அவசியம் நீங்கள் காப்பாற்றப்படுவது, அவ்வளோ அவசியம். உங்களை காப்பாற்றியே ஆகிறது அவ்வளோ அவசியம்.
ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு ரத்தம் சிந்தியாகணும். மனுஷன் அவனோட குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை ஆவதற்கு ரத்தம் சிந்தியாகணும்னு இயேசு கிறிஸ்து மரித்தார். பட் அவரோட மரணம் நம்மளை காப்பாற்றலன்னு பைபிள் சொல்லுது. அவரோட உயிர்த்தெழுதல் தான் நம்மளை காப்பாற்றிருக்கார். அவரோட உயிர்த்தெழுதல் தான் நம்மளை காப்பாற்று. ஏன்னா நம்ம வாசித்த வசனத்தில் ரோமர் 4வது அதிகாரம் கடைசி வசனம் அந்த 25வது வசனத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும், 25வது வசனம் ரோமர் 4:25, நம்முடைய பாவங்களுக்காக, எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். சொல்லுங்க, என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நான் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டார். சொல்லுங்க, நான் நீதிமானாக்கப்படுவதற்காக இயேசு உயிரோடு எழுந்திருச்சார். இயேசு உயிரோடு எழுந்திருச்சார். ஸோ சுவிசேஷம் என்பது, சத்தியம் என்பது, உங்களுடைய விடுதலை என்பது இயேசு மரித்ததனால் வந்ததல்ல. இயேசு மரித்தார், அது ஒரு பகுதி. இயேசு உயிரோடு எழுந்திருச்சார்ல, அங்கத்தான் நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். 3வது ஒரு காரியம் செஞ்சாரு. இயேசு பரலோகத்துக்கு ஏறி போனார். நம்மை அவரோடு கூட எழுப்பி பரலோகத்துக்கு ஏறி போனார். 4வது பிதாவோட வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இயேசு இன்றைக்கு பரலோகத்தில் பிதாவோட வலது பக்கத்தில் நம்மை அங்கே போய் உட்கார வச்சிருக்கிறார்ல, அது தாங்க விடுதலையிலும் விடுதலை, வெற்றியிலும் வெற்றி. ஸோ இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆமென். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தால் பரலோகத்தில் ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். சொல்லுங்க, அடக்கம் பண்ணப்பட்டார். சொல்றீங்களா? அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க, உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். இது தாங்க உங்களுடைய முழு விடுதலைக்கு அஸ்திபாரம். கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் இந்த 4 விஷயம். இந்த 4 விஷயம் தான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம். ஜீசஸ் கிரைஸ்ட் died for me, he was buried for me, he rose from the dead, and he is seated with the Father in heavenlies. பரலோகத்தில் பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தார். அது மட்டுமல்ல, இந்த 4லையும் கர்த்தர் நம்மை கொண்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கார். நம்மை இந்த 4 காரியத்தில் சேர்த்திருக்கிறார். இயேசு மரித்தார் இல்ல, அவரோடு கூட நம்மளையும் மரிக்க வைத்தார். வா, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு மட்டும் மரிக்கல. சொல்லுங்க, இயேசு மட்டும் மரிக்கல, அவரோடு கூட நானும் மரித்தேன். ஆமென். இதுதான் விடுதலையுடைய பயங்கரமான ஒரு பாகம். இயேசு எனக்காக மரித்தாருன்னா, இயேசு எனக்காக மரித்தாருன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு தான் கிடைக்கும். இயேசு என்னை சிலுவையில் அறைந்தார், என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது நினைச்சீங்கன்னா விடுதலை வரும். ஸோ அடிக்கடி சிலுவையை நீங்கள் நினைச்சாலுமே, இன்னைக்கு அநேக பேர் பாட்டு எழுதுறாங்க, சிலுவையில் அவர் மரித்தார், அவர் மரித்தார்னு. ஆனால் பவுல் பாட்டு எழுதுனா எப்படி தான் எழுதியிருப்பாரு? நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். I have been crucified with Christ. If anyone can decode this truth, இந்த சத்தியத்தை ஒருத்தன் உடைச்சிட்டு உள்ளுக்கு பூந்துட்டான்னா அவனை போல விடுதலை யாருக்குமே இல்லை. ஒவ்வொரு நாளும் 20-30 தடவை நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அவரோடு கூட சிலுவையில் மரித்தேன், என்னுடைய பழைய மனுஷன் எல்லாம் மரிச்சாச்சு, பழைய காரியங்கள் எல்லாம் அவரோடு கூட செத்தாச்சுன்னு என்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் சிலுவைக்கு கிடைச்ச வெற்றி. 2வது, அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். We were buried with Christ. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது அந்த கல்லறையில் என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, ரோமர் 6வது அதிகாரத்தில் இருக்கு. அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். We have been buried with Christ. இன்றைக்கு இயேசுநாதர் கல்லறையில் வச்சார்ல, கல்லறையில் வச்சு அவர் உயிரோடு எழுந்திருச்சார். அந்த கல்லறையை பார்க்கறதுக்கு ஜெருசலேமுக்கு நீங்கள் போனால் அந்த கல்லறையை பார்க்கலாம். அந்த கல்லறைக்கு மேலே எழுதியிருப்பாங்க, அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார்னு எழுதியிருப்பாங்க.
ஆனால் அந்த கல்லறையில் தான் ஜீசஸை வச்சாங்க, அந்த கல்லறையில் தான் ஜீசஸை வச்சாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விடுதலை வராது. இந்த கல்லறையில் தான் என்னுடைய பழைய மனுஷனை அடக்கம் பண்ணாங்க, இயேசு அடக்கம் பண்ண போது நானும் அவரு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு யாராவது இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அந்த கல்லறை இப்போ பார்த்தீங்கன்னா அது யாரோட கல்லறைன்னா உங்களுடைய கல்லறை. உங்களுடைய கல்லறை இயேசுடைய கல்லறை தான் உங்களுடைய கல்லறை. உங்களுடைய பழைய வாழ்க்கை அங்கேயே செத்து போச்சு, உங்களுடைய பழைய தோல்வியை அங்கேயே அடக்கம் பண்ணாரு, உங்களுடைய பழைய சாபங்கள் எல்லாத்தையும் பிதாவானவர் இயேசுவை கொண்டு அடக்கம் பண்ணார். இயேசு அடக்கம் பண்ணப்படும் பொழுது நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். ஆமென். இயேசு அடக்கம் பண்ணப்படும் பொழுது நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். இதில் தான் சிலுவையோடைய ரெண்டாவது மேன்மை இருக்குது. செத்துட்டாரு 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 இல்லை, அடக்கம் பண்ணப்படுதல். அதனால தான் ஞானஸ்நானத்தினால நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு தண்ணியில் போய் மூழ்கிறோம். யாராவது இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தண்ணியில் இப்படி மூழ்கி இப்படி எழுந்திருப்பீங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் உண்மையாக இயேசுவை பின்பற்றீங்கன்னு அர்த்தம். யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கீங்களா? வேதம் சொல்லுது, ஞானஸ்நானத்தினால அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். யாரெல்லாம் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ ஒரு காரியத்தை சொல்றாங்க, என்னன்னா நான் ஜீசஸ் கூட செத்துட்டு அடக்கம் பண்ணப்பட்டேன், இயேசு கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் இயேசுவை கடவுளாக நம்பிட்டாங்களோ அவங்க அவசியமாக தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும், தண்ணியில் மூழ்கணும், தண்ணிக்குள்ளே நுழைஞ்சி நான் அவரு கூட மரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நாள் தண்ணியில் மூழ்கினதை நினைப்பு வச்சிருக்கூடாது. நீங்கள் அது ஒரு நாள் தான் மூழ்குனீங்க, ஆனால் நீங்கள் அனுதினமும் அவரோடு கூட மரித்தவர்களாகவும் அனுதினமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக எண்ணிக்கொள்ளணும். அனுதினமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அனுதினமும் நான் மரித்தேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சில சாபங்கள் போல சில பாவத்துடைய வேறு இன்னும் இருக்கு, சில பாவத்தை விடவே முடியல, சில கோபங்கள் மாறவே மாட்டுது, சில தவறான ஆசைகள், பெருமைகள், இச்சைகள், இதெல்லாம் நினைக்கிறோம், இதெல்லாம் பயங்கரம், இது என்ன விட்டு போகவே போகாதுன்னு. யார் சொன்னா உங்களை விட்டு போகாதுன்னு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது சொன்னார் எல்லாமே முடிஞ்சுன்னு. அப்படின்னா எல்லாமே முடிவுண்டாக்கினார். You have been already crucified with Christ. இயேசுவோடு கூட நீங்கள் மரித்தீர்கள், இயேசுவோடு கூட நீங்கள் மரித்தீர்கள். அதுதான் உங்களோட விடுதலையின் அஸ்திபாரம். You already died with Christ. Aprakatakaman. Reteke mambrakataka baraka soko boraka taramanadara. Reke manada baraka sakabar. எங்களோட பாவ சரீரம் அவரோடு கூட ஒளிந்து போயிடுச்சு. நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். இன்றைக்கி உங்களை பற்றி யார் வேணும்னாலும் தப்பாக சொல்லலாம், அல்லது நீங்கள் தப்பாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சத்தியம் உண்மை என்னவென்றால், நீங்கள் ஏற்கனவே செத்துட்டீங்க. இயேசு சாகும் பொழுது எல்லா பாவத்துக்காக நீங்கள் செத்துட்டீங்க. எல்லா பாவத்துக்கான தண்டனைகளை இயேசு வாங்கிக்கிட்டதுனால அவர் அந்த மரணத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டார். You already died with Christ. I already died with Christ. பவுல் சொல்றாரு கலாத்தியர் 2:21, நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கண்ணை மூடி சொல்லுங்க எல்லாரும், நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். மறுபடியும் கண்ணை மூடி எல்லாரும், நான் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் இயேசுவோடு கூட சிலுவையில் மரித்தேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் பாவத்துக்கு செத்துட்டேன், என் பழைய வாழ்க்கைக்கு நான் செத்துட்டேன். ஆமென், ஆமென். இன்னைக்கு ரொம்ப பேர் இயேசு நம்ம பாவங்களை சிலுவையில் சுமந்தாரு, இயேசு எனக்காக தண்டனை ஏற்றுக்கிட்டாரு, நான் விடுதலை ஆயிட்டேன், எனக்கு தண்டனையே இல்லை, அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். தண்டனை இல்லை, இயேசு தண்டனை இல்லாத வாழ்க்கை கொடுக்க வந்தார், தண்டனையே இல்லை அப்படின்ற வாழ்க்கை மட்டுமா கொடுக்க வந்தார்? பாவமே இல்லை உங்கள் வாழ்க்கையில், அந்த வாழ்க்கையை கொடுக்க வந்தார். இனி பாவமே செய்ய மாட்டீங்க, அந்த வாழ்க்கையை கொடுக்க வந்தாருங்க. எப்படி? சிலுவையில் ஒரு பரிமாணத்தை, ஒரு கோணத்தை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம். இன்னொரு கோணம் இருக்குது, இன்னொரு இருக்குது, ஆஃப் ட்ரூத். அதை அப்படியே புதைச்சிட்டோம். என்ன ஆஃப் ட்ரூத்னா, I have been crucified with Christ.
கத்தாக்காமான் தாரபா. நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ சடீர்னு நீங்கள் செத்து போயிட்டீங்க. செத்து போயிட்டு புதுசாக ஒரு மனுஷனாக பிறந்து வரீங்கன்னா எப்படி இருக்க சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் செத்து போயிட்டீங்க. அந்த பழைய குணங்கள், பழைய கெட்ட காரியங்கள், பழைய உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்வி, உங்களுக்கு நீங்கள் எடுத்த கெட்ட பேர், நான் எடுத்த கெட்ட பேர், நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே செத்து போச்சுன்னா அதோட முடிச்சு பயந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பிறப்பை கொடுக்க போகிறாரு. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த புதிய பிறப்பில் எவ்வளோ கவனமாக வாழ்வீங்க, எவ்வளோ உண்மையாக இருப்பீங்க. என்ன கர்த்தர் என் பழைய மனத்தை சாகடிச்சிட்டாருன்னு. அப்படி தாங்க சிலுவையில் நடந்துச்சு. அவர் மரிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் அவருக்குள் மரித்திருக்கிறோம். we already died with Christ. அவரை அடக்கம் பண்ணாங்கல்ல, கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்கங்க. ஏற்கனவே நீங்கள் செத்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு ஆள் தான் இன்றைக்கி உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே செத்து அடக்கம் பண்ணப்பட்ட நீங்கள் தான், ராஜ்குமார் தான் இன்றைக்கி உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கான். ஏன் இன்றைக்கி உயிரோடு வாழ்கிறான்? ஏன் ஏற்கனவே செத்து அடக்கம் பண்ணப்பட்டான்? ஏன் நான் ஏற்கனவே செத்து அடக்கம் பண்ணிருக்கிறேன்? இன்றைக்கி ஏன் நான் உயிரோடு வாழ்கிறேன்? இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தியானிப்போம், கொஞ்ச நேரம் தியானிப்போம். நீ எத்தனை வயசு பையனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது நாளைக்கு வயதாகி நீ இறக்க போகிற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நீ ஒரு புதிய மனுஷன், இந்த பூமியில் புதிய மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒரு புதிய ஆவியை உனக்குள்ளே வச்சிருக்கிறார். கிறிஸ்து உனக்குள்ள மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். யூ ஆர் அ நோ மோர் ஹோல், எவ்ரிதிங் இஸ் நியூ. நீ பழைய மனுஷன் அல்ல, எல்லாமே புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். இப்படி தானே கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. அதனால தான் கர்த்தர் சொல்றார், நீ புதிய மனுஷன் ஆகிட்டதுனால பழையவைகளை விட்டுரு. நீ புதிய மனுஷனா ஆக்கப்பட்டிருக்க, புதிய மனுஷனா பிறந்துட்ட, அதனால பழையவைகளை களைந்து போட்டுரு. பழையவைகள் வேணான்னு சொல்றார். நீ புதிய மனுஷன் ஆக்கப்பட்டிருக்கிற. நாம ஏன் பழைய வாழ்க்கையை வாழணும்? பழைய மனுஷன் தான் செத்துட்டோமே. செத்தவங்க யாராவது பாவம் செய்வாங்களா? செத்தவங்க யாராவது கோச்சிக்குவாங்களா? செத்தவங்க யாராவது தவறான காரியங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா? செத்தவங்க யாராவது பொறாமப்படுவாங்களா? செத்தவங்க யாராவது எந்த சோதனை வந்துச்சுன்னா பொய் சொல்லுவாங்களா? செத்தவங்க யாராவது ட்ரக் எடுப்பாங்களா? செத்தவங்க யாராவது வேப் எடுப்பாங்களா? செத்தவங்க யாராவது கூட்டாளி கூட சேர்ந்துட்டேன், அவன் செஞ்சா நானும் செஞ்சேன் அப்படி சொல்லுவாங்களா? செத்தவன் செய்ய மாட்டாங்க. ரோமர் 6வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 7வது வசனம். இங்கே பாருங்க, இயேசு எப்படியெல்லாம் அடித்தாங்க, எப்படியெல்லாம் தலையிலலாம் முள்ள வச்சாங்க, காலில் ஆணி அடித்தாங்க, கையில் ஆணி அடித்தாங்க, சாட்டையில் அடித்து அவர் உடம்பை கிழிச்சாங்க. அப்படிலாம் நம்ம நினச்சி இமோஷனல் ஆகி அழுவலாம். பட் அந்த இமோஷனல் ஆகி அதுக்காக நீங்கள் அழுது என்ன பண்ண போகிறீங்க? இயேசுவே சொன்னார் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு, எனக்காக அழாதீங்க. why you are crying for me? இயேசுவை சிலுவையில் தூக்கிட்டு போகும்போது, அவர் சிலுவையை தூக்கிட்டு போகும்போது அடின்னு அடித்தானுங்க. அங்கே இருக்கிற ஜெருசலேமில் இருக்கிற நிறைய பேர் அழுதானுங்க. அதை பார்த்துட்டு ரோட்டில் அவர் நடந்து போய் கீழே விழுவுறதை பார்த்து உடஞ்சி போய் அவர் விழுந்தார் இல்லை, கதறினார் இல்லை, அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் அழுதாங்க. அழுவும் பொழுது ஜீசஸ் அவங்கள பார்த்து சொன்னார், எனக்காக அழாதீங்கன்னு சொல்கிறார். உங்களுக்காக அழுவுங்க, cry for you. உங்களுக்காக அழுவுங்க, உங்கள் ஜெனரேஷனுக்காக அழுவுங்க, எனக்காக அழாதீங்கன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி இயேசுவோட சிலுவையை ரொம்ப பேர் தியானம் பண்ணி அழுவாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க. எதுக்கு சாப்பிடாமல் இருப்பாங்கன்னா அது துக்கம் விசாரிக்கலாம். ஜீசஸ் எனக்காக பாடுபட்டார். நீ துக்கப்படுறதுனால அழுவுறதுனால பெருசு இல்லை. அந்த சத்தியத்துக்குள்ளே மூழ்கணும். அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கணும். அந்த சத்தியத்துக்குள்ளே எவன் மூழ்கிறானோ, எவன் ஒருத்தர் அவரோட மரணத்தை இவருடைய மரணமாக ஏற்றுக்கொள்கிறானோ, எவன் ஒருத்தன் அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை தான் அடக்கம் பண்ணப்பட்டதான் நினைக்கிறானோ, எவன் ஒருத்தன் இயேசு உயிர்த்தெழுந்ததை நான் உயிர்த்தெழுந்தேன் நினைக்கிறானோ, எவன் ஒருத்தன் இயேசு பரலோகத்தில் ஏறி பிதாவின் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறத நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு நினைக்கிறானோ, அன்னைக்கு தாங்க உண்மையா நீங்க சிலுவையை தியானிக்கிறீங்க. இந்த பழைய பாரம்பரியங்க சில சபைகள் செய்கிற மாதிரி அந்த 40 நாள் அளவு ஒவ்வொரு பாடுகளையும் நினச்சி இன்னைக்கு சர்ச்சஸில் இயேசு பேசின 7 வார்த்தை, அந்த சிலுவையில் 7 வார்த்தை பேசுவார். அதையே யோசிச்சு பேசுவாங்க. அதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? கொஞ்சம் நன்மை கிடைக்கலாம், ஏன்னா அது பாரம்பரியம். ஆனால் ரோமர் புத்தகம் 6வது அதிகாரம் சொல்லுது, டோட்டலி யூ ஆர் அ நியூ பர்சன். கர்த்தர் உங்களை புதிய மனிதனாக்குறதுக்காக சிலுவையை சுமந்துட்டார்.
கர்த்தர் உங்களை என்னையும் புதிய மனுஷனாக்கிறதுக்காக சிலுவைக்கு போனார். ரோமர் 6வது அதிகாரம் 7வது வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். This is the purpose of cross. This is the purpose of Christ's death. இயேசுவோடைய மரணத்தோடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளை மரித்தவர்கள் ஆக்கணுன்றதுக்காக, நம்மளை மரித்தவர இடத்துக்கு கொண்டு போகணும், சாகர இடத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக, நம்மளை சாகடிக்கணுன்றதுக்காக அவர் நம்மளோடு சேர்ந்து, அவர் நம்மை அவரோடு கூட சுமந்து சிலுவையில் மரித்தாராம். ரோமர் 6:7 வாசிங்க எல்லாரும் சொல்லுங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். சொல்லுங்க, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதை போய் எடுத்துட்டேன். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதை போய் தொட்டுட்டேன். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அதை போய் பார்த்துட்டேன். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப கோபமாக இருந்துச்சு, அதனால தான் எழுத்து போயிட்டு அடிக்கிறதுக்கு. என்னால் தாங்க முடியல, அதனால தான் அப்படி செஞ்சிட்டேன். அது எவ்வளோ பெரிய போய் தெரியுமா? என்னால் தாங்க முடியல, என்னால் இருக்க முடியல, அது இல்லாமல் அப்படி அது இல்லாமல் இருக்க முடியல, அதை செஞ்சிட்டேன், நான் இப்படி தான் நடந்துக்கிட்டேன், எனக்கு அந்த நேரத்தில் கோபம் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த பழைய மனுஷனை தானே இயேசு சிலுவையில் அறைந்தார். இன்றைக்கி நீங்கள் செத்த பொணமாக கிடக்குறீங்கன்னு வச்சுக்கோமே, செத்த பொணமாக கிடக்குறீங்க. இல்லை நீங்கள் கல்லறையில் சில பேர் செத்தவங்களை பார்க்க போவீங்க, உங்கள் சொந்தக்காரங்க கல்லறையில். அங்கே போய் அந்த ஆளை காரி துப்புனா கூட ஒன்றும் தெரியாது அந்த ஆளுக்கு. அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நெஞ்சமாக அட்டகாசம் பண்ண நீனு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. செத்தவனை பற்றி நீங்கள் பேப்பரே போட்டாலும் சரி, நெட்டில் போட்டாலும் சரி, சோஷியல் மீடியாவில் போட்டாலும் சரி, அவன் ஒன்றுமே கண்டுக்க மாட்டான். அவனுக்கு காதில் ஒன்றுமே விளங்காது. இந்த இச்சையில் போராடுறவன் சொல்கிறீங்கள, அந்த செத்தவன் முன்னுக்கு எத்தனை இச்சையான பெண்களை கொண்டு போய் நிறுத்தினாலும், ஆண்களை கொண்டு போய் நிறுத்தினாலும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் மரித்தவன் மரித்து விட்டான், செத்து விட்டான். என்னைக்காவது ஆசைப்பட்டிருப்பீங்க தானே, என்னைக்கு இந்த சனியை என்னை விட்டு போகும், என்னைக்கு இந்த தவறான வாழ்க்கை என்னை விட்டு போகும், தவறான பழக்கம் என்னை விட்டு போகும், என்னைக்கு என்னோட கோபம் மாறும், என்னைக்கு என்னுடைய வெறுப்பு போகும், என்னைக்கு என்னோட கசப்பு போகும், என்னைக்கு என்னோட காமம் போகும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க தானே. என்னைக்கு போகும்? அது என்னைக்கோ போயிடுச்சுங்க. இயேசு சிலுவையில் செத்தாரு அன்னைக்கே. ரொம்ப காலமாக கிறிஸ்தவர்கள் சிலுவையை தவறாக பயன்படுத்திட்டாங்க. என்னத்துக்கு தெரியுமா? வாஷிங் மிஷின் மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க, கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. இயேசு ரத்தம் என் பாவங்களை கழுவிட்டோம் கழுவிட்டோம் கழுவிட்டோம். ஏன்னா இந்த கழுவுலன்னா கடவுளை ஏற்றுக்க மாட்டார், கழுவுலன்னா அவர் கிட்ட போக முடியாது. யார் சொன்னால் கிட்ட போக முடியாது? கழுவுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஆண்டவர் என்ன பண்ணார்? பழைய மனுஷனை கழுவல, பழைய மனுஷனை கொன்னுட்டார். கிறிஸ்துவ போல ஒரு புதிய மனுஷனை எழுப்பியிருக்காரு. Do you know that you are a Jesus right now? Do you know that you are Jesus in the sight of the Father? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் இயேசுநாதர். இந்த பூமிக்கு பிதாவினால் புதுசாக பிறப்பிக்கப்பட்ட இயேசு. நீங்கள் தான் இந்த பூமிக்கு இயேசு, நீங்கள் தான் ஜீசஸ். அந்த மாதிரி கர்த்தர் உங்களை புதுசாக்கி வச்சுருக்கார். இப்போ ஜீசஸாக இருக்கிற நீங்கள் இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்படி தான் நம்ம. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும், எல்லா தவறும் செய்ய முடியும். ஆனால் நான் செய்ய மாட்டேன், எல்லாம் எனக்கு தகுதிகிறாது, நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் கிறிஸ்துவின் அவயங்கள், கிறிஸ்து எனக்குள்ள, நான் தான் கிறிஸ்து. ஜீசஸ் எப்படி செய்வார்? ஜீசஸ் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு. ஜீசஸ் எப்படா செய்வார்? ஜீசஸ் எப்படி அடிப்பார்? வேப் அடிப்பாரா? ஜீசஸ் ட்ரக் அடிப்பாரா? ஜீசஸ் வந்து செக்ஸ் படம் பார்ப்பாரா? ஜீசஸ் எதிர்த்துட்டு நான் அப்போ போய் என்ன செய்தின்னு கேட்குறேன். ஜீசஸ் போக மாட்டார். அதனால தான் பைபிளில் சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணுமா. அவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்கிற நாம அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணுமா. ஸோ நீங்கள் மரித்தீர்கள். தட் இஸ் அ கிரேட் நியூஸ் ஆஃப் கிராஸ்.
சிலுவையில் அவர் மரிக்கும் போது நாம் எல்லாரும் மரித்தோமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம், 2 Corinthians chapter 5. ஆமென். இன்னைக்கு குட் ஃப்ரைடே. யார் தெரியுமா ஜீசஸ் சிலுவையில் தொங்குனது? குட் ஃப்ரைடேயில் ஜீசஸ் சிலுவையில் தொங்குனது யார் தெரியுமா? ஜீசஸ் டைட் ஃபார் மீ. தட் இஸ் ஆஃப் ட்ரூத். பாதி உண்மை அது. இயேசு சிலுவையில் செத்தாரு, எனக்காக இயேசு சிலுவையில் செத்தாருங்க, அதெல்லாம் பாதி உண்மைங்க. இன்னொரு உண்மையை சொல்கிறேன், கவனிங்க. 2 கொரிந்தியர் 5:14 verse 14. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்க ஏவுகிறது. 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்காக ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். எல்லாரும் கொஞ்ச நேரம் யோசிங்க. இயேசு எல்லாருக்காக மரித்தார்னு பார்க்குறீங்களா? எல்லாரும் என்ன பாருங்க, இயேசு எல்லாருக்காக மரித்தார்னு நீங்கள் நம்புறீங்களா? இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார்னு நம்புறீங்களா? எல்லாருக்காக செத்தார்னு நம்புறீங்களா? அவர் சாகும் போது எல்லாருமே செத்துட்டாங்களாம். இயேசு எல்லாருக்காக மரித்தார் என்பது ஆஃப் ட்ரூத், பாதி உண்மை. எல்லாரும் மரித்தார்கள் என்பதுதான் 100% ட்ரூத். எல்லாரும் மரித்தார்கள். ஈவன் யூ ஆல்ரெடி டைட். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னுக்கே செத்துட்டீங்க. நீங்க பாவி ஆவறதுக்கு முன்னுக்கே கிறிஸ்துக்குள்ள மரித்து உயிர்த்தெழுந்திருக்கீங்க. நீங்க ஆதாமுக்குள் தொலைந்து போகிறதுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டீர்கள். மறுபடியும் சொல்றேன், ஆதாமுடைய வீழ்ச்சியில வந்து விழுந்து போறதுக்கு முன்னுக்கே இயேசுக்குள்ளாக நீங்க மீட்கப்பட்டு விட்டீர்கள். 2000 வருடங்களுக்கு முன்பாகவே. You already saved by Christ before you fall into sin. You already saved by Christ before you fall into sin. Before you fell into sin. எவ்வளோ பெரிய சத்தியங்க. இன்னைக்கு இந்த மாதிரி சத்தியங்கள் நிறைய சர்ச்சுக்கு தெரியாது. ஜீசஸ் செத்தாரு, ஜீசஸ் செத்தாருன்ட்டே கிடப்பாங்க. ஜீசஸ் சாகும்போது எல்லாருக்காக மரித்தார்ல, எல்லாரும் மரிச்சிட்டார்கள். எல்லாரும் ஜீசஸ்குள்ளே உங்களை கொண்டு போய் வைங்க. இந்த பூமியில் இருக்கிற சீனா, மலாய்க்காரன், வெள்ளைக்காரன், நீக்ரோக்காரன், கருப்பன், எல்லா ஜாதிகளையும் எல்லா மக்களையும், முஸ்லீம், இஸ்லாம்காரன் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள வந்து கிறிஸ்து சாகும் போது எல்லாரும் மரித்தார்கள். எல்லாரும் கிறிஸ்துவோடு மரிச்சிட்டாங்க. எல்லாரும் கிறிஸ்துவோடு மரித்தார்கள். ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். சூப்பரான வார்த்தைங்க அது. ஐயோ, இதெல்லாம் பெரிய பெரிய சத்தியங்க. இதெல்லாம் ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். இன்னைக்கு புதுசாக பிறக்கிற பிள்ளைங்க கூட ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள மரித்த பிள்ளைங்க தான். அது அடக்கம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான். இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் போது அதுங்க எழுப்பப்பட்ட பிள்ளைகள் தான். ஒருவர் மரிக்கும் போது எல்லாரும் மரித்தார்கள். ஆல்ரெடி டைட் வித் கிரைஸ்ட். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 2வது அதிகாரம், chapter 2 verse 20. இதெல்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்டியன்ஸ் இந்த வசனத்தெல்லாம் பேசுறதில்ல, ரொம்ப பாஸ்டருங்க பேசுறதில்ல, நம்புறதில்லை இந்த வார்த்தையை. இது பவுல் சொன்னார்னு சொல்லிட்டு போயிடறான். பவுல் சொல்லுங்க. பவுல் வந்து ஒரு சத்தியத்தை, சிலுவையை ரொம்ப ரொம்ப வலுவாக பிடிச்சாரு. நம்மளாம் சிலுவையை வந்து ரொம்ப கேவலமாக பிடிச்சி வச்சுருக்கோம். இயேசு அப்படி அடிக்கப்பட்டார், இப்படி அடிக்கப்பட்டார். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். ஐயோ, சிலுவையில் இயேசு தொங்குறாருங்க. இயேசுவா சிலுவையில் தொங்குறாரு. அவர் எதுக்கு தொங்கணும்? அவர் தான் பாவம் செய்யாதவராச்சே. அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டு நம்மை அவரோடு கூட சுமந்து சிலுவையில் மரித்தார். அவன் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சிசோசனா, உங்களை கர்த்தர் சிலுவையில் மரிக்க வச்சுட்டார். நீங்கள் இனிமேல் பழைய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கடனாளி அல்ல. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன். சிஸ்டர் சகுந்தலா உங்களுக்கு சொல்கிறேன், பாஸ்டர் தீமோத்தி உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன். நம்ம பழைய மனுஷனை அவர் சிலுவையில் அறைந்தார். We already died. இதைத்தான் தியானத்தில் நம்ம இறங்கணும். இதெல்லாம் தான் தியானிக்கணும். ஒரு ப்ரே பண்ணிட்டு போகக்கூடாது. ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கணும், டீப்பாக கொண்டு போகணும். இயேசுவோட மரணத்துக்குள்ளே உங்களை இணைச்சிடணும். I already died with Christ.
ஆல்ரெடி டைட் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு கூட செத்துட்டேன். உங்களை நீங்கள் கிறிஸ்துவோடு செத்துட்டதாக இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறான்ற புதிய மனுஷனாக நீங்கள் உங்களை பார்த்தா தான் புதிய மனுஷனாக வாழ்வோம். அது மட்டுமல்ல, புதிய மனுஷனாக மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுக்கு இருக்கிற பழைய பேர்லாம் போயிடும். நீங்கள் புதிய மனுஷனாக வாழ்கிற வரைக்கும் பழைய பேர் நம்மளை விட்டு போகாது. பழைய பேரில் பழைய வாழ்க்கையில் இருக்கிறதும் புதிய மனுஷனாக புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை இந்த பூமி கொடுக்கும். ஜீசஸ் என்ற பேரை உங்களுக்கு கொடுக்கும். கலாத்தியர் 2:20 சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் இல்லை. சொல்லுங்க, நான் இல்லை. சொல்லுங்க, எல்லாம் நல்லா உட்காருங்க. சொல்லுங்க, இனி நான் இல்லை, கிறிஸ்து தான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் உங்களை சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க, அவங்க இல்லை, அது கிறிஸ்து அவங்களுக்குள்ள பிழைச்சிருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க, முன்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க. சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, இனி நீங்கள் இல்லை, கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறார். நாளில் கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார், ஜீவிக்கிறார். ஆமென். ஆமென். ரெண்டாவது, இது ஒரு பெரிய சத்தியமா, நீங்கள் மரித்தீர்கள். ஆமென். இப்போ ரோமர் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடினால் என்ன சொல்லுவோம்? ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? உங்களுக்கு தெரியுமா, தேவனோட கிருபைன்றது உங்கள் பாவங்களையே பார்க்காத ஒரு கிருபை. You can't recognize your sin. That is God. That is God's grace. கர்த்தரோட கிருபை எப்படிப்பட்ட கிருபைனா, உங்களிடத்தில் அக்கிரமத்தை அவர் காண்பதில்லையா, உங்களுடைய தவறுகளை அவர் நினைச்சு பார்க்க மாட்டாராம். நீங்கள் எவ்வளோ ஆழத்தில் பாவத்தில் விழுந்தாலும் அவ்வளவு கிருபையாக அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை தூக்குவார், உங்களை எழுப்புவார். அந்த அளவுக்கு கிருபை கொடுப்பார். அதனால் நீங்கள் எழுச்சி வர முடியாத பாவம்னு ஒன்றுமே இல்லை, விடுதலை ஆக்கப்பட முடியாத ஒன்றுமே இல்லை, கடவுளால் உதவி செய்ய முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை, சாபம் ஒன்றுமே இல்லை, கஷ்டம் ஒன்றுமே இல்லை. எவ்வளவு அழுத்தத்தில் போகிறீங்களோ அவ்வளோ கிருபையை கொடுப்பார். எவ்வளோ நோயில் போகிறீங்களோ அவ்வளோ கிருபையை கொடுத்து உங்களை பலப்படுத்தி தூக்கி எடுப்பார். எவ்வளோ பிரச்சனை போகிறீங்களோ அவ்வளோ கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். கடவுள் அந்த அளவுக்கு கிருபை, அந்த அளவுக்கு கருணை, அந்த அளவுக்கு இரக்கம், அந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசம் வச்சிருக்கிறார். நீங்கள் எவ்வளோ தவறு செஞ்சாலும், பாவம் எவ்வளோ ஆழமாக போகுதோ கடவுளுடைய அன்பு அவ்வளோ ஆழமாக போகும். இதுதான் கர்த்தர் உங்கள் மேலே வச்ச அவ்வளோ பெரிய கிருபை. அவ்வளோ கிருபையை கடவுள் கொடுத்துருக்கிறார் நமக்கு. உங்களுக்கா இத்தனை கிருபை? கடவுளே மனுஷன் பாருங்க, தவறு செய்கிறவன் இன்னொரு தவறு செய்கிறவனை ஏற்றுக்கவே மாட்டான். ஆனால் கடவுள் எந்த தவறு செய்யாமல் எவ்வளோ தவறு செஞ்சாலும் உங்களை ஏற்றுக்கிறாரு. அவ்வளோ கிருபை உங்கள் மேலே. அப்போது ஒரு நம்பிக்கை நமக்கு வருது. என்ன நம்பிக்கை வருதுன்னா, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அவரோட கிருபை நம்மளை விட்டு போகாது. அந்த நம்பிக்கை அவசியம். எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நம்மளை தூக்கி எடுக்கிற கிருபையை கர்த்தர் கொடுக்குறார். அந்த நம்பிக்கை நமக்கு அவசியம். ஆனால் 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அந்த கிருபை கிடைக்குதுன்ட்டு பாவத்தில் நிலை நிற்கலாமா? என் மனைவி என்ன செஞ்சாலும் என்னை மன்னிச்சிருவா அப்படின்றதுக்காக போய் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? என் கணவர் என்ன செஞ்சாலும், எங்கள் அப்பா என்ன செஞ்சாலும் என்னை ஏற்றுக்குவார், அதனால் எங்கள் அப்பாவுக்காக நான் எவ்வளோ செஞ்சாலும் பரவாயில்ல ஏற்றுக்குவார் அப்படின்றதுக்காக போய் செஞ்சோம்னா, உங்கள் அப்பாவை நீங்கள் உண்மையாகவே அவருடைய அன்பை நீங்கள் ருசிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். உன் மனைவியோட அன்பை நீ ருசிச்சிருந்தீங்கன்னா அவளுக்காக எல்லாத்தையும் விட்டுருப்போமே. என்ன செஞ்சாலும் இந்த சர்ச் என்னை ஏற்றுக்கும், கண்டிப்பாக ஏற்றுக்கும். ஆனால் இந்த சர்ச் மேலே உங்களுக்கு உண்மையிலே அன்பு இருந்துச்சுன்னா, அவருக்காக நிச்சயமாக அந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு, ஆண்டவருடைய ஒரு அவயம் கஷ்டப்பட்டால் எல்லா அவயமும் கஷ்டப்படும். நாம் பாவம் செஞ்சால் அது எல்லாரையும் பாதிக்கும்னு நிச்சயமாக மனம் திரும்புவோம் தானே.
இன்னைக்கு கிருபைன்றத ஒரு காரியத்தை நம்பிட்டு எவ்வளோ பாவம் செஞ்சாலும் ஓகே ஐ வில் டூ பிகாஸ் காட்ஸ் கிரேஸ் இஸ் ஃபெய்த்ஃபுல். கடவுளுடைய கிருபை ரொம்ப உதவி செய்ய போகுது, அது உண்மை. ஆனால் சத்தியம் தெரியாமல் இருக்கீங்களே, உண்மை தெரியுது சத்தியம் தெரியலையே. யூ டோன்ட் நோ தி ட்ரூத் இஸ்ன்ட் இட். ஏன் தெரியுமா ரொம்ப பேர் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்? அவனுக்கு நடந்த ஒரு சத்தியத்தை அவன் புறக்கணிக்கிறான். நடந்த ஒரு சத்தியத்தை அவனால் அந்த சத்தியத்துக்குள்ள வரவே இல்லை. இயேசுவோட சிலுவை பக்கத்து அவன் வரவே இல்லை. அந்த சிலுவைக்குள்ள அவன் நுழையவே இல்லை. அவரோட மரணத்துக்குள்ள அவன் பூரவே இல்லை. அவரோட உயிர்த்தெழுதல் அவன் நுழையவே இல்லை. இயேசு ஒன்று உயிர்த்தெழுதலில் இன்க்ளூட் பண்ணிட்டாரு, உங்களை சேர்த்துட்டாரு. ஆனால் நீங்கள் அதுக்குள்ள உங்கள் மைண்டையோ நானோ அதுக்குள்ள போவே மாட்டோம். அதனால தான் கிறிஸ்தவம் இவ்வளவு பாவிகளோட பாவியாக இருக்கு. ரட்சிக்கப்படாதவனுக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாமே செய்கிறாங்க, நோ சொல்லவே மாட்டுறாங்க. யாருமே கூட்டாளி கூட சேர்ந்தா நோ சொல்றது இல்லை, தனியாக உட்காந்துருந்தா நோ சொல்றது இல்லை, ஏதாவது சோதனை வந்தா நோ சொல்றதே இல்லை, வேணான்னு சொல்றதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் போல என்னை யாருமே ஏற்றுக்க முடியாதுன்ட்டு. அதோட பாருங்க, யாராவது நம்மளை குறை சொன்னா அவங்க கிட்ட சண்டை கொடுப்போம். யாரு தான் பாவம் செய்யல? இயேசுவே கிருபை கொடுக்கிறாரே பாவம் செஞ்சவங்களுக்கு. யார் சொன்னா கிருபை கொடுக்கலன்னு? ஆனா இயேசு கிருபை மட்டும் கொடுக்கல, பாவ மனுஷனை சிலுவையில் அறைந்து முடிச்சிட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பவுல் ஒரு காரியம் சொல்றாரு, ஒரு காரியத்தை டிஸ்கவர் பண்றாரு. பாவத்துக்கு தேவன் கிருபை மட்டும் கொடுக்கல, பாவத்துக்கு நம்மளை சாகடிச்சிட்டாரு. இனி அதில் எப்படி பிழைச்சி தவறு செய்யறது? செத்தவன் யாராவது எழுச்சி தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பானா? செத்தவன் ஆயிட்ட நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ, என்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டியோ, இயேசு உனக்காக மரித்தான் நம்புறியோ, அன்னைக்கே நீ செத்து போயிட்ட, நாமளும் செத்து போயிட்டோம். இந்த மரணத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோமா இல்லையா? இயேசுடைய மரணம் எவ்வளோ ஒரு வீக்கா நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்து பாருங்க. அந்த மரணம் சரியான ஸ்ட்ராங்கு. இயேசுவோட மரணம் தான் நம்மளை காப்பாற்ற கொடுக்குற ஜீவன். அது ஏன் நம்மளை காப்பாற்ற முடியலன்னா நம்ம அவ்வளவு சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம். என்னது பார்த்துட்டோம்? ஜீசஸ் டைட் ஃபார் மீ. இயேசு எனக்காக மரித்தார். இயேசு உனக்காக மரித்தாரா? நீயாகவே அவர் மரிச்சிருக்கிறாரா? ஒன்னாகவே மரிச்சிருக்கிறாரா? இயேசு உனக்காக மரிச்சாரா? உன்னையே மரிக்க வச்சிருக்காரா? கேட்குறேன் உங்கள்கிட்ட, இயேசு உங்களுக்காக செத்தாரா? உங்களையே சாகடிச்சிருக்காரா? அங்கே தான் விடுதலையே இருக்கு. இங்கே பவுல் பரிசுத்த ஆவியில் சொல்கிறாரு ஒரு காரியம். பவுல் கண்டுபிடிச்சாரு, இயேசு சாகும் போது நம்மளும் செத்துட்டோம். இதை பவுலுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரில, ஆனால் பவுல் கண்டுபிடிச்சாரு, அவரோடு கூட மரித்துட்டோம்னு சொல்கிறாரு. பாவத்துக்கு செத்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? யார் கூடயாவது போகிறீங்க, ஏதாவது தவறு செய்ய தோணுதுன்னா நீங்கள் சிந்திச்சணும், நான் செத்துட்டா இதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது தானே. நான் உண்மையிலே செத்துட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள். செத்துட்டேன்னு சொல்லுங்கள். நான் செத்துட்டேன், அதனால் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். எவனாவது இப்படி கோவப்படுத்திட்டானா, நான் செத்துட்டேன், எப்படி அதை நான் போய் அவனை முறைக்கிறது? நான் செத்துட்டேன், எப்படி அவன் இன்னுமே அவன் வீட்டுக்கு போகவே மாட்டேன். செத்தா கூட போக மாட்டேன். எப்படி செத்தா போவீங்க ஒருத்தன் வீட்டுக்கு? செத்தா கூட போக மாட்டேன் அப்படி சொல்கிறது. இவன் யாராவது இதுவெல்லாம் யார் தெரியுமா? பாவத்துக்கு இன்னும் உயிரோடு இருக்கவன் தான் அப்படி பேசுவான். ஆனால் செத்துட்டவன் பணமாயிட்டானா, தன்னுடைய சுயத்துக்கு செத்துட்டானா, அவன் இயேசு மாதிரியே தான் செயல்படுவான். இயேசு போவார்னா அவன் போவான். இயேசு மன்னிச்சார்னா நான் மன்னிக்கிறேன். இயேசு என்னென்ன செய்வாரோ அதெல்லாம் செய்வான். அடுத்த வசனத்தை பாருங்கள். ஏன் நம்ம தொடர்ச்சியாக பாவம் செய்கிறோம்? கிருபையை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். பாவத்துக்கு நிலை நிற்கிறதுக்கு கிருபையை பயன்படுத்திக்கிறோம். பாவத்தில் தொடர்ந்து செய்கிறதுக்கு கிருபையை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு சத்தியத்தை நம்ம மறந்துட்டோம். 3ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எல்லாரும் இயேசு ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொன்னீங்க. யாரும் ஞானஸ்நானம் எடுத்துட்டா கை தூக்குங்க, நெஞ்சில் கை வைங்க. ஞானஸ்நானம் உண்மையிலே எடுத்துட்டீங்களான்னு? தண்ணியில் மூழ்கின நீங்கள், தண்ணியில் மூழ்கின நான் தண்ணியில் மூழ்கினது தான் நினப்பு இருக்குது. ஆனால் இயேசுவோட மரணத்துக்குள்ளே மூழ்கினது நினப்பு இல்லையா? அதை அறியாமல் இருக்கிறதுனால தான் இன்னும் தொடர்ச்சியாக என்னொன்னுமா செய்யலாம், என்னொன்னுமா போகலாம், என்னொன்னுமா வாழலாம் அப்படின்னு இருக்கோம். ஆனால் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க, இயேசுவோட மரணத்துக்குள்ளே மூழ்கினவங்க,
அவர் நடந்தபடியே தான் நான் நடப்பேன். இந்த உலகத்தில் ஒரு புதிதான ஜீவன் உள்ளவனா நான் நடக்க போகிறேன். நடப்பாங்க, புதிய ஜீவன் உள்ளவனா நடப்பாங்க, புதிய மனுஷனா நடப்பாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செத்ததுக்கு காரணம் நம்ம என்ன தெரியுமா? புதிய மனுஷனா நீ வாழணுன்றதுக்காக, நான் வாழணுன்றதுக்காக, பழையவைகள் எல்லாம் ஒழியணுன்றதுக்காக. வாசிப்போமா? பவுல் என்னமா சொல்றாரு? பாவத்துக்கு மரித்த நாம் 2வது வசனம் எப்படி பிழைப்போம்? எப்படி பிழைப்போம்? பவுல் கேட்குற, நான் எப்படி உயிரோட போய் பாவம் செய்ய முடியும்? உயிரோட சேர்ந்து பாவங்களை தொடர்ந்து செய்ய முடியும்? என்னால் முடியாதுல்ல. ஏன்னா 3வது வசனம், இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்ற நாங்கள் எல்லாருமே அவரோட மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பவுல் ஒரு காரியத்தை நம்மளை அறிய சொல்றாரு. எல்லாரும் பாருங்க, உங்களை அறிய சொல்றாரு, உங்களை அறிய சொல்றாரு. இந்த நாலேஜ்குள்ள வாங்கன்னு சொல்றாரு. இந்த சத்தியத்துக்குள்ள வாங்க. நீங்க தண்ணியில மூழ்கினது மாதிரியே இயேசுவோட மரணத்துக்குள்ள உள்ளுக்கு மூழ்கிட்டீங்க. இதையும் அறியாம இருக்கிறீங்க. அவர் மரணத்துக்குள்ள பூந்துட்டீங்க. ஜீசஸ் நடந்ததெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு. ஜீசஸுக்கு ஆணி அடிக்கும் போது உங்களை ஆணி அடிச்சாங்க. ஜீசஸை சாட்டை அடிக்கும் போது உங்களோட பழைய மனுஷனை சாட்டை அடிச்சிருக்காங்க. ஜீசஸ் செத்த போது நீங்க செத்துட்டீங்க. நான் செத்துட்டேன். இதையே அறியாமல் இருக்கிற பிசாசு இதை தான் மறைக்கிறான். இயேசு பத்தியா உனக்காக செத்தார், கண்டிப்பா உன்னை மன்னிப்பார். இதே தான் பிசாசு நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கான். இயேசு உனக்காக செத்துட்டாரு, உன்னை மன்னிக்க போறாரு, உன் மேல ரொம்ப கிருபையை கொடுக்க போறாரு, நீ என்ன செஞ்சாலும் உன்னை ஏத்துக்க போறாரு. உண்மைதான். இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நீ என்ன தவறு செஞ்சாலும் மழுங்குன ஆவியாக்கிற. மழுங்குன தெரியுமா? மழுங்குன ஆவி. மழுங்குனது தெரியுமா? என்ன தவறு செஞ்சாலும் அது நோ ப்ராப்ளம் ஆக்கிடும். It is not no problem for you. Your sin is no more. You thinking that you are not going to give any problem to you. Do you think like that? உங்க பாவம் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொண்டு வர போகுது இல்லையா? நிறைய பாதிப்பை கொண்டு வந்துருச்சு. நிறைய புத்தியை அந்தகாரமாக்கி விட்டுருச்சு, இருளாக்கி விட்டுருச்சு, இருதயத்தை கடினமாக்கி விட்டுருச்சு. தெரியாது உங்களுக்கு? குற்ற மனசாட்சி ஏற்படுத்தி விட்டுருச்சு. ஒரு ஆழத்துல உள்ள வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகாம ஆக்கி விட்டுருச்சு. ஆழத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்குள்ள போக விடாம ஆக்கிருச்சு. மேலோட்டமா ஊழியம், மேலோட்டமா துதி, மேலோட்டமா ஏதாவது செய்ய வச்சு யூ ஆர் ஓகேன்னு உங்களை காமிச்சு கொடுத்துருச்சு. பட் இதுதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப். என்ன கிறிஸ்டியன் லைஃப்? நான் பாவத்துக்கு செத்துட்டேன், இனி அதில் எப்படி பிழைப்பேன்? முடியாது. அவர் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினால நான் இருக்கிறேன். அவரை மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்தேன், அவரை மரணத்துக்குள்ள பூந்துட்டேன். அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்கு படிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே verse 4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, மேலும் பிதாவுடைய மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. இப்ப அடக்கம் பண்ணப்பட்டதை பத்தி பேசினேன், செத்ததை பத்தி பேசினேன். இப்போ ஒரு புதிய காரியத்தை பவுல் சொல்றாரு. பிதா இயேசுவை எழுப்பினது போல, மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, நானும் புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நான் இந்த பூமியில புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு. எல்லாரும் கண்களை மூடுங்க, சொல்லுங்க, நான் புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஒரு புதிய கிரீச்சராக, ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதுசா பிறந்த குழந்தையா நான் நடந்து கொள்றதுக்கு என் பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் ஒரு புதிய மனுஷனாக, உங்களுக்குள்ள ஒரு புதிய குழந்தைய பாருங்க. அந்த குழந்தை ஜீசஸா பாருங்க. நீங்க தான் உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீசஸ் உருவாரார் பாருங்க. அந்த பழைய ராஜ்குமார், அந்த பழைய மனுஷன், அந்த பழையவைகள் எல்லாம் சித்திரிச்சு நினைங்க. இயேசு கூட அடக்கம் பண்ணியாச்சு. இயேசு உயிரோடு எழுப்பப்பட்ட போது உங்களை கர்த்தர் அவரோடு கூட எழுப்பினாராம். உங்களை என்னை அவரோடு கூட எழுப்பினார். இப்ப வசனத்துக்கு வாங்க. மறுபடியும் 4வது வசனத்தில் படிப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல
நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இன்னும் 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன், கவனமாக்கள். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஏன் தெரியுமா? இப்போ புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு கடவுள் நம்மளை எழுப்பிட்டார். கடவுள் என்னவா பண்ணார்? ஜீசஸ் எழுப்பினார்ல, பிதா உங்களையும் எழுப்பி இன்னைக்கு இனிமேல் புதுசான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாமா, நான் பழையவைகளுக்கு போகாத ஒரு புதிய மனுஷனா வாழுன்னு உங்களை அவரோடு கூட எழுப்பி இருக்கிறார். ஆமென். அவரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 5ஆம் வசனம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். 5ஆம் வசனம், அவருடைய மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டவர்களானால் அவரோட உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். எல்லாரும் சொல்லுங்க, நான். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைஞ்சிருக்கிறேன். அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது அந்த சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ இயேசு உயிரோடு எழுந்திருச்ச அந்த சாயலில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இயேசு உயிரோடு வந்தார்ல, அந்த வாழ்க்கை தான் வாழ்கிறதுக்கு கர்த்தர் உங்களை புதுசாக மனுஷனாக எழுப்பியிருக்கிறார். யாராவது இந்த சத்தியத்துக்குள்ள, இந்த உண்மைக்குள்ள, அறிவுக்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, இதை அனுதினமும் நீங்கள் இதில் ஜபத்தில் தியானத்தில் இதை போகிறீங்கன்னு வச்சுக்கோமே, டெய்லி யூ ஹேவ் டு டை. பவுல் சொல்றார், நான் அனுதினம் சிலுவையில் அறையப்படுறேன். பவுல் வந்து அன்னுதினம் இமேஜின் பண்ணுறாரு, அன்னாடு இமேஜின் பண்ணுறாரு, அன்னாடு கற்பனை பண்ணுறாரு. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டனர், நான் செத்துட்டேன் 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 செத்துட்டேன். அவர் தூங்கி எழுந்திரிச்சே, அந்த தூக்கத்திலே அவர் எழுந்திரிச்சோன்னு அவர் கண்ணு மனுக்கு என்னவா தெரியும்? நான் தூக்கத்திலே செத்துட்டேன், இயேசு சாகும்போது நான் செத்துட்டேன். இப்போ நான் எழுந்திரிச்சிருக்கேன்னா ஜீசஸ் தான் எனக்குள்ளே எழுந்திரிச்சிருக்கிறாரு. நான் இப்போ நடக்கிறேன்னா அவருக்குள்ளே தான் நடக்கிறேன், அவருக்குள்ளே தான் பேசுகிறேன். இப்படியே நினச்சி நினச்சி இப்பயே வாயில் சொல்லி சொல்லி தியானம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு புதிய மனுஷனாகவே பவுல் வாழ்ந்தார். எல்லா கிறிஸ்டியனும் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டார். இப்படி தான் வாழணும். இப்படி வாழ நம்ம ஜீசஸை யூஸ் பண்ணுவோம் ஒழிய ஜீசஸாகவே மாற மாட்டோம். ஜீசஸை யூஸ் பண்ணிக்குவோம், இயேசுவை பாவிச்சுக்குவோம். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பாவிச்சுக்குவோம். எப்படி நம்ம வீட்டில் வாஷிங் மிஷினில் பாவிச்சுக்கிறோம் பாருங்கள். நம்ம அழுக்க கழுவுறதுக்கு பாவிச்சுக்கிறோம், ஆனால் அழுக்காகிட்டே தான் இருப்போம், ஆனால் அது அழுக்க கழுவிட்டு தான் இருக்கும். நம்ம குளிக்கிறதுக்கு எப்படி சவுக்காரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம், சோப்பை, அது மாதிரி ஜீசஸை பாவிச்சுக்குவோம். பட் உள்ளுக்கு ஜீசஸாகவே ஆக மாட்டோம். ஆனால் அவர் கழுவுறதுக்காக அவர் சிலுவையில் சாகலைங்க. அவர் பழைய மனுஷனை முழுசாக எடுத்துட்டு அவரே உங்களுக்குள்ளே கொண்டாந்து வச்சு, நவ் யூ ஆர் டிஎன்ஏ ஆஃப் கிரைஸ்ட், டிஎன்ஏ ஆஃப் காட். கிறிஸ்துவோடைய குரோமோசோம், கிறிஸ்துவோடைய மரபணு, கிறிஸ்துவோடைய ஜீவனை கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே வச்சுட்டாரு, உங்களுக்குள்ளே அனுப்பிட்டார். கிறிஸ்து உங்களுக்கு ஜீவன், சாவு உங்களுக்கு ஆதாயம். இப்போ ஜீசஸ் தான் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். இதை வந்து அனுதினமும் அப்ளை பண்ணணுமா? அனுதினமும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இந்துக்கள்லாம் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய குருக்கள்லாம் பாருங்கள், அப்படியே உட்காந்து தியானம் பண்ணணும். அப்படியே முட்டிக்கால் போட்டு அப்படியே தியானிப்பானுங்க. கிறிஸ்தவன் என்ன பண்ணி தான் ப்ரே பண்ணுவோம், அப்படியே ப்ரே பண்ணிட்டு ஓடிடுவோம். வசனத்தை எடுத்து அப்படியே தியானிக்க மாட்டோம். கர்த்தர் மேல் என் பாரத்தெல்லாம் நான் வைக்கிறேன், என் கவலையெல்லாம் அவருக்கு தெரியப்படுத்திட்டேன், நான் ஃப்ரீ ஆகிட்டேன். அப்படியே யோசிக்க மாட்டோம், தியானிக்க மாட்டோம். கிறிஸ்தவர்கள் தியானிக்க வேண்டிய பகுதி இதுதான். பவுல் சொல்றாரு, அவரோடு கூட நான் சிலுவையில் செத்துட்டேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டேன், அவரோடு கூட நான் எழுந்திரிச்சிட்டேன், இப்போ நான் உன்னதத்தில் அவரு கூட உட்கார்ந்துருக்கிறேன். கடைசி அந்த வசனத்தை படித்து முடிப்போம். இந்த 4 விஷயத்தில் நீங்கள் பங்கெடுத்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக சிலுவையை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். கடைசியாக கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த 4 விஷயத்தை நீங்கள் மதிக்கிறீங்கன்னா சிலுவையில் அவர் சிந்தினது ரத்தம், அவர் பாடுபட்டது எதுவுமே வீண் போகலை. இந்த 4 விஷயத்தை நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணல, அதுக்குள்ளே உங்களை இணைக்கலாட்டினா நீங்களும் நானும் கிறிஸ்தவத்தை ரிலிஜனாக வாழ்ந்துட்டுருக்கோம். ரிலிஜன் நீங்கள் நினைக்கூடாது, இந்த லாவில் வாழ்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தில் வாழ்கிறவங்க தான் ரிலிஜனாக வாழ்கிறாங்க, லீகலிஸ்டாக இருக்காங்க. நாங்கள்லாம் கிருபையில் வாழ்கிறோம், நாங்கள்லாம் அன்பில் வாழ்கிறோம். என்னத்தை அன்பில் வாழ்கிறீங்க? உண்மையான அன்பில் வாழ்கிறீங்கன்னா கிறிஸ்துவை ஜீவிக்கணுங்க. யூ ஷுட் லீவ் கிரைஸ்ட், ஐ ஷுட் லீவ் கிரைஸ்ட்.
I should say, it's no longer I, but Christ liveth in me. நான் சொல்லணும், இன்னும் வாழ்கிறது நான் இல்லையா. அனுதினமும் சொல்லணும், நான் இப்போ வாழ்கிறது நான் இல்லை, இயேசு தான் எனக்குள்ளே ஜீவிக்கிறார், இயேசு எனக்குள்ளே ஜீவிக்கிறார். இந்த 4 காரியங்களில் அன்னாடும் மூழ்க முடியுமா உங்களால்? இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதாக உங்களை நினச்சிக்க முடியுமா? 2வது, அவரோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீங்கன்னு உங்களால் அதை இணைத்து கொள்ள முடியுமா? நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்ட, செத்து அடக்கம் பண்ண ஒரு ஆள்னு தெரியுமா? அடக்கம் பண்ணவங்களை பாருங்கள், நாளுக்கு நாள் அந்த சரீரமே இல்லாமல் போயிடும். அடக்கம் பண்ணவங்களை பாருங்களேன், அந்த மண் அந்த உடம்பை அரிச்சு உடம்பே இல்லாமல் போயிடும். அது மாதிரி உங்கள் பாவ சரீரமே இல்லாமல் போயிடுச்சு, பாவம் செய்கிற உடம்பே இல்லாமல் போச்சுன்னு உங்களால் அவங்கள அடக்கம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி அடக்கம் பண்ணப்பட்டவனை நினைக்க முடியுமா? 3வது, இயேசு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருச்ச போது ஒரு புதிய மகிமையின் சரீரத்தில் எழுந்திருச்சாரு. அந்த புதிய மனுஷனா நீங்கள் உயிரோடு எழுந்திருச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு புதிய மனுஷனா, புதிய அபிஷேகத்தோடு, புதிய வரத்தோடு, புதிய வல்லமையோடு, புதிய குணங்களோடு. இன்ஜின் காரோட இன்ஜினு டோட்டலி யூஸ் பண்ண முடியலன்னா, கொண்டை மாறிச்சுன்னா என்னம்மா செய்வாங்க? ஓவர்ஹால் பண்ணுவாங்க, உள்ளுக்கு எல்லாம் கழட்டி மாற்றுவாங்க. அதுவும் சரியில்லைன்னா என்னம்மா செய்வாங்க? இன்ஜின் அப்படியே கழட்டி எடுத்துட்டு புது இன்ஜினை அந்த காருக்கு தகுந்த வேறு இன்ஜினை கொண்டு அது போட்டுருவாங்க. அப்படி மாற்றுறவங்க, கார் ஒர்க் ஷாப் மாற்றுறவங்க பழைய இன்ஜினை புரோட்டோன்னு காரோட மாற்ற போகிறாங்கன்னா அதே இன்ஜினை கொண்டாந்து பழசை தான் போடுவான். ஆனால் கிரைஸ்ட் என்னம்மா பண்ணார்? ஜீசஸ் அந்த பழைய இன்ஜினை அப்படியே தூக்கி, உங்ககிட்ட இருக்கிற அந்த பழைய இன்ஜினை தூக்கி அப்படியே நாசம் பண்ணி, ஓவர்ஹால் பண்ணாமல், சுத்தம் பண்ணாமல், எல்லாத்தையும் நாசம் பண்ணி, அவருடைய இன்ஜினை தூக்கி அவருடைய புதிய சாயலை கொண்டாந்து நமக்குள்ளே வச்சார். சிலுவை மரணத்தில் உயிர்த்தெழும் போது அவருடைய புதிய ஆவியை கொண்டாந்து உள்ளுக்கு வச்சு, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இனிமேல் நீ கோவப்பட மாட்டேன், ஏன்னா உள்ளுக்கு நீடிய பொறுமை வச்சிருக்கேன். யார் என்ன சொன்னாலும் சகிச்சுக்கொள்வேன். நீ இந்த மாதிரி இச்சையில் போக மாட்டேன், தாறுமாறாக சாப்பிட மாட்டேன், தாறுமாறாக இச்சிக்க மாட்டேன், தாறுமாறாக எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டேன், தாறுமாறாக தூங்க மாட்டேன், இச்சையான காரியங்களை பார்க்கணும். ஒரு பெண்ணை இச்சையாக பார்க்கணும்னு திரும்பிடுவேன். ஏன் தெரியுமா? இச்சையை அடக்கக்கூடிய கிறிஸ்து உடைய இச்சை அடக்கத்தை உள்ளுக்கு வச்சிருக்கிறாரு. நீ ஒரு காரியத்தில் லாயலாக இருப்ப, கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டிக்கு உண்மையாக இருப்ப, புருஷனுக்கு உண்மையாக இருப்ப, சேர்ச்சுக்கு உண்மையாக இருப்ப, ஒரு வேலை செய்கிற இடத்துல எவனா போனாலும் சரி நீ உண்மையாக வேலை செய்வ. காரணமாக அந்த லாயல்ட்டியை கருத்தில் கொண்டு அந்த உள்ளுக்கு வச்சிருக்கிற. அன்பு எப்போதும் உனக்குள்ளே இருக்கும், சமாதானம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும். வெளியில் என்ன நடந்தாலும் ஒன்று சமாதானம் போகாது. ஜீசஸோட சமாதானம். சந்தோஷமாகவே இருப்ப, நீடிய பொறுமையாகவே இருப்ப, சாந்தமாகவே இருப்ப. இப்படியெல்லாம் புதிய கேரக்டரை கொண்டாந்து உள்ளுக்கு வச்சுருக்கிறார். உள்ளுக்கு வச்சுட்டு இனி வாழ்வது நீ இல்லை, கிறிஸ்து தான் உனக்குள்ளே வாழ்கிறார். அப்படி நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும், நான் என்கிட்ட சொல்லணும், கிறிஸ்து தான் எனக்குள்ளே வாழ்கிறான். ஹோலி ஸ்பிரிட்டோட டெம்பிளுங்க, கடவுளுடைய ஆலயம். நீங்கள்லாம் பரலோகத்துக்கு போகிறத பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன்னா அங்கே தான் ஆண்டவர் இருக்காருன்னு. அவர் என்னவா பண்ணார்? அவர் உங்களை பரலோகமாக மாற்றி அவருடைய ஆவியை கொண்டாந்து உங்களுக்குள்ளே வாழ விடுறாரு. இயேசு, பிதா, பரிசுத்தாவி, இப்போ 3 பேருமே நமக்குள்ளே வாழ்கிறாங்க. 3 பேருமே நமக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. வாட் அ நியூ பர்சன் யூ ஆர். எவ்வளோ புதிய மனுஷனா, புதிய ஆவியா கர்த்தர் உங்களை மாற்றிருக்காரு சிலுவையில். பழையவைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு உயிர்த்தெழும் போது எல்லாத்தையும் புதுசாக மாற்றி விட்டார். Your original pattern is Christ-centered life. உங்களோட உண்மையான வாழ்க்கை நடத்தமாக கிறிஸ்துவோடைய அச்சியில் வாழ்கிறது தான். கிறிஸ்துவோடைய அச்சி தான் நீங்கள். கிறிஸ்துவோடைய அடையாளம் நீங்கள். கிறிஸ்துவோடைய ஜீவனை உங்களுக்குள்ளே வச்சுட்டார். எப்படி மரியாளோட வயிற்றில் ஜீசஸ் உள்ளுக்கு வந்து உதித்து அப்படியே ஜீசஸ் பெருசாகிட்டே, வயிறெல்லாம் பெருசாகி பிறந்தாரோ, அதே மாதிரி ஜீசஸ் உங்களுக்குள்ளே பெருசாகிட்டே இருக்கிறாரு. பிறகு அவர் அன்பில் வெளிப்படுவார். பிள்ளை பிறக்கிறது மாதிரி சமாதானம் வெளிப்படும். ஜீசஸ் உங்களுக்குள்ளேருந்து வெளியாகுவார், எல்லா நடத்தையிலும் வெளியாகுவார். கொலோசியர் 3 படிச்சுட்டு முடிப்போம். எல்லாரும் கொலோசியர் 3வது அதிகாரத்துக்குவோம். லாராக்கா டோக்கோ ஷாக்கா பாராந்தாரம். இந்த சத்தியம் நம்மளை இதெல்லாம் எல்லோரும் கவனிங்க, இதெல்லாம் ஒரு நாள் கேட்குற சத்தியம் இல்லை. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருங்களேன், உங்களை போல் பரிசுத்தமாக வேறு யாருமே வாழ முடியாது. அந்த மாதிரி தூய்மையாக்கப்பட்டுருவீங்க. 4 விஷயத்தில் நீங்கள் கலந்துருக்கீங்க. என்னது? 1வது சொல்லுங்கள் எல்லாரும். என்னது சொல்லுங்கள் பார்ப்போம்.
விடிய விடிய கதை கேட்டுகிட்டே தெரியாமல் இருக்கீங்களா? என்னத்துக்கு? 4 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். என்ன விஷயம்? நம்பர் 1, அவரோட மரணத்துக்குள்ளாக நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் மரித்த போது நானும் மரித்தேன். 2வது என்ன? அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். ஒரு ஆள் அடக்கம் பண்ணால் எப்படி உடம்பெல்லாம் மண்ணு தின்று போயிருமோ, இல்லாமல் போயிருமோ, என் பழைய மனுஷனே இல்லாமல் போச்சு. பழைய மனுஷனே இல்லாமல் போச்சு. 3வது, அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போனார். உயிர்த்தெழுந்தார்ல, எல்லாத்தையும் ஜெயிச்சு எழுந்தார்ல, ஒரு புதிய மனுஷனாக எழுந்திருச்சார்ல, மகிமையின் சரீரமாக எழுந்திருச்சார்ல. மகிமையின் சரீரம். அவர் ஒரு சோத்துக்குள்ளெல்லாம் பூந்து போயிடுவார். சடின்னு இப்போ பரலோகத்தில் இருப்பார், சடின்னு இங்கே பூமியில் இருப்பார். அதான் மகிமையின் சரீரம். ஒரு மகிமையின் சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த நேரத்தில், இதே நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு புதிய மகிமையின் சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார்ல, அந்த உயிர்த்தெழுந்த சாயலை கொண்டாந்து நமக்குள்ளே வச்சிருக்கிறார். ஜீசஸ் எப்படி சூப்பர் நேச்சுரலோ, இயற்கைக்கு அப்பாற்பட்டவரோ, நீங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். There is a power of God in you, power of Jesus in you. The dunamis power of God is in you. You are Jesus 2.0. You are a Jesus 2.0. நீங்கள் தான் இயேசு, 2வது இயேசு, 2வது 2.0 இந்த பூமிக்கு. ஏஐ என்னங்க? ஏஐ பரிசுத்தாவியை தவிர உங்களுக்குள்ள ஏஐ வேற யார் இருக்க முடியும்? ஆல் இன்டெலிஜென்ட் இஸ் கிரைஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் இன் யூ. ஆல் பவர்ஃபுல், ஆல் பவர்ஃபுல், ஆல் நாலேஜபிள். எல்லா நாலேஜும் எல்லா விஸ்டமும் உள்ளுக்கு இருக்கு. பரிசுத்தாவி தான் பெஸ்ட் ஏஐ. எல்லாத்தையும் உங்களுக்கு மொழிபெயர்த்து கொடுப்பார், எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இந்த புதிய ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமையில். 4வது ஒரு காரியம் இருக்குது. அவர் உயிர்த்தெழுதலில் மட்டும் நீங்கள் பங்கெடுக்கலை. அவர் பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். அந்த இடத்துல போய் உட்கார வச்சிருக்கிறாரு. என்னைக்காவது உங்களை அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? என்றைக்கோ ஒரு நாள் நான் பேசும்போது யோசிப்பீங்க. அது இல்லைங்க, அனுதினமும் நீங்கள் அவர் கூட தான் அங்கே உட்காந்துருக்கீங்கன்னு யோசிக்கணும். இந்த 4 காரியங்கள்லேயும் நீங்கள் என்டர் பண்ண உங்கள் மைண்டை, என் மைண்டை அங்கே கொண்டு போக, என் உணர்வுகள் அங்கே கொண்டு போக, என் கற்பனை அங்கே கொண்டு போக. எந்தெந்த விஷயத்துக்கு நான் கற்பனை பண்ணுறீங்க? எந்தெந்த விஷயத்துக்கு ராங்காக இமேஜினேஷனை பயன்படுத்துகிறோம்? இந்த 4 விஷயத்துக்கு உங்களை இமேஜினேஷனை உள்ளே கொண்டு போய் பாருங்கள். மறுபடியும் ஜீசஸாக எழுந்திடுவீங்க நீங்கள். நாம் எழுந்திடுவோம். இந்த பூமியில் ஏந்திரமா அன்றைக்கி நம்ம இவ்வளோ வீக்காக இருக்கோம். இந்த வேலைக்கு போகிறோம், வரோம், மற்ற 10ல் 11 ஏந்தமாக இருக்கோம். உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் நீங்கள் அறியாமல் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் அறியாமல் இருக்கீங்க. மற்றவங்க கூட்டாளிங்க எப்படி வேலை செய்கிறாங்களோ, எப்படி வாழ்கிறாங்களோ, எப்படி பேசுகிறாங்களோ அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேது, இப்போ வாழ்கிறது நீங்களில், நாளில் ஜீசஸ் தான். தெரியல உங்களுக்கு? அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருக்கிறீர்களா? பவுல் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே தான் தங்கியிருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் காட் உங்களுக்குள்ளே உடம்புல தங்கியிருக்கார். தெரியுமா? எவ்வளோ பயங்கரமான ஆள் நீங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார். கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். கரமான் டேகே மாந்தோகோ சாகாபா. 1வது வசனம். நீங்கள் எல்லாரும் உங்களை வைங்க. நீங்கள் இப்படி செய்யுங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். 1வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். 3வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? சரியா படிங்க எல்லாரும். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் போது எழுந்திரிச்சோம்ல, அவர் நம்மளை எழுப்பினார்ல. எழுப்பி எங்கே கொண்டு போய் வச்சிருக்காருன்னா, கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். எங்கே கொண்டு போய் வச்சிருக்காரு தெரியுமா? எல்லாரும் என்ன பாருங்க. இயேசு பிதாவோட வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார்ல, அதை விட உயர்ந்த இடம் எதுவுமே இல்லை. அதை விட பெரிதான ஸ்தானம் எதுவுமே இல்லை. அதை விட பெரிதான மகிமை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. நீ எக்ஸாமில் செம்மையாக பாஸ் பண்ணியிருக்கலாம். இந்த உலகத்தில் ராஜா இடத்துல உட்காந்துருக்கலாம்.
ஏன் அரண்மனையில் ராஜாவுக்கு அடுத்தது நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், ஏன் நீங்களே ராஜாவாக இருக்கலாம், ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருக்கலாம். அது என்னங்க ராஜாவாக இருக்கிறது? உன்னதத்தில் அவர் பக்கத்தில் உட்கார வச்சு வாவ், யாருக்குமே இல்லாத மகிமையை உங்களுக்கு கொடுத்து எனக்கு கொடுத்து அவர் பக்கத்தில், கடவுளோட பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. கடவுளுடைய பக்கத்தில், பிதாவுடைய பக்கத்தில், எல்லா துரைத்தனத்துக்கு மேலே, எல்லா அதிகாரத்துக்கு மேலே பக்கத்தில், சகல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்பி இங்கே உட்கார வச்சு மேலானவைகளை தேடு. பூமியில் உள்ளதை மட்டும் தேடிக்கிட்டு வேலைக்கு போகிற, சம்பளம் எடுக்கிற, ஓவர் டைம் போகிற, அதை போகிற, இதை போகிற, இங்கே செய்கிற, கூட்டாளிகிட்ட போகிற, எல்லாம் போகிற, எல்லாமே இங்கே உள்ளதே தேடிக்கிட்டு இருக்க. அடுத்தது என்ன படம் வெளியாக போகுது, அடுத்தது எங்கே போக போகிறோம், அடுத்தது எங்கே ஹாலிடே போக போகிறோம், அடுத்தது எங்கே போய் கடையில் சாப்பிட போகிறோம், இப்படியே எந்த பசாருக்கு போகிறது, இப்படியே தேடிக்கிட்டு இருக்க. நீ இங்கே இருக்கிற பொருளையே தேடுறிய. இப்போ மேலே உட்கார்ந்துருக்கீங்களே, மேலானவைகளை ஏன் தேட மாட்டேற? மேலானவைகளை ஏன் நாட மாட்டேற? மேலே என்ன வச்சிருக்கன்னு தேடு. இனிமேல் பூமியின் குடிகள் அல்ல, 2வது வசனத்தை பாருங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இனிமேல் பூமியில் உள்ளதல்ல, மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால், ஏன் மேலே மேலே உள்ளதை தேட சொல்லுதுன்னா பைபிள் 3வது வசனத்தை பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்கிறார். எல்லாரும் என்ன பாருங்க கொஞ்ச நேரம். ஏன் மேலானவைகளை தேடணும்? ஏன் மேலானவைகளை தேடணும்? 3வது வசனம் தான் பதில் சொல்லுது. ஏன் மேலானவைகளை தேடணும்? 3வது வசனம் பதில் சொல்லுது. ஏன் மேலே உள்ளதை தேட சொல்லுது? ஏன்னா நீங்கள் மேலே போய் உட்கார வச்சுட்டாரு, பிதாவோட வலது பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு இயேசு. அவர் கூட உட்கார வச்சுட்டாரு, அவருக்குள்ள உங்களை கொண்டு போய் வச்சுட்டாரு. இயேசுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டுருச்சோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியதல்ல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பூமியில் உள்ளதை தேடினீங்களா, மேலானவைகளை தேடினீங்களான்னு? ஒரே ஒரு பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு கேட்டிருப்பீங்களா நீங்களே தட்டி? எல்லா சினிமா பாட்டும் கேட்டிருப்பீங்க தானே, பூமியில் உள்ளது தானே தேடி இருக்கீங்க. சினிமா பாட்டு போய் இன்னொரு பாட்டு வந்து என்னமோ, பூமியில் உள்ள காட்சி தானே பார்த்துருப்பீங்க, பூமியில் உள்ள கூட்டாளி தானே தேடி இருப்பீங்க. மேலானவைகளை தேடி பாருங்க, அங்கே தூதர்களாக இருக்காங்க, அந்த தூதர்கள் உங்கள் கூட கூட்டாளியாக இருப்பாங்க, அந்த தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மேலானவைகளை தேடி இருக்கிறோமா? மேலானவைகளை நாடி இருக்கோமா? மேல சுகம், விடுதலை, ஆரோக்கியம், ஜெயம், பரிசுத்தம், நீதி, ஞானம் எல்லாமே இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே இருக்கு. பொறுமை எல்லாமே இருக்கு. அதை தேடி இருக்கோமா? அதை நாடுறோமா? இதெல்லாம் தேடி நீங்கள் அழிஞ்சு தானே போகுது. இந்த போன மாதம் சம்பளம் எடுத்தீங்களா, இருக்குதா? அன்னைக்கு எல்லாம் குறைஞ்சி தானே போணுச்சு. இந்த வீடு வாங்கினீங்களா, அது பழசா போல, காடி வாங்கின பழசா போல, சட்டை வாங்கினீங்களா, அதெல்லாம் இப்போ நீங்கள் வெறுக்கலை, வாங்கினதெல்லாம் ஆசைப்பட்டு தானே வாங்கினீங்க, எல்லாம் போய்ச்சிட்டு தானே. அதனால தான் வசனம் சொல்லுது, எதை பார்க்குறீங்களோ அதெல்லாம் நாட் பெர்மனன்ட், நித்தியமானவைகள் அல்ல. ஆனால் நித்தியமானவைகளை கர்த்தர் உங்களை கொண்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குற, செத்து போனவங்களாம் எங்கே போவாங்க? இங்கே பூமியில் உள்ளதை ஏதாவது தேடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? செத்து போனவங்களாம், செத்து போனவங்க ஏதாவது பூமியில் உள்ள தேட. நான் சொத்தை வச்சுட்டு போனேன், என் காசை வச்சுட்டு போனேன், ஏடிஎம்மில் வச்சேன், ஏன்னா தேடுறானா? 3வது வசனம் சொல்லுது, ஏன் மேலே உள்ளவைகளை தேடுங்கன்னா, நீங்கள் செத்துட்டீங்க, இப்போ உங்கள் ஜீவன் அவருக்குள் அங்கே மறைஞ்சிருக்கு. நீங்கள் செத்துட்டீங்க, இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவானா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஆள். பரலோகத்தில் இருந்து ஒரு வாழ்க்கையை வாழ முடியுது உங்களால். இங்கே இருந்துக்கிட்டே பரலோகத்தில் உள்ளது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுது. தேவனை வேற முகமுகமாக ருசிக்க முடியுது. கண்களை திறந்து பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள், மேலானவைகளை நாட முடியும். ஜெபிக்கிறவங்க எல்லாம் மேலானவைகளை எடுத்துக்கொள்வாங்க. அதனால தான் காசு எப்போது ஏடிஎம்மில் மட்டும் போடாதீங்க. ஏழைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், பரலோகத்துக்கு போய் சேரும். சேர்ச்சுக்கு கொடுத்து பாருங்கள், ஆலயத்துக்கு கொடுத்து பாருங்கள், பரலோகத்துக்கு போய் சேரும். ஊழியக்காரனுக்கு கொடுத்து பாருங்கள், பரலோகத்தில் போய் சேரும். பரலோகத்தில் பொங்கிச்சத்தை சேர்த்து வச்சுப்பீங்க. இன்றைக்கி பூமியில் வச்சுருங்க, போய்ங்க குறைஞ்சி தான் போகுது. இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு பெரிய செலவு வரும், இழுத்துட்டு போயிடும். ஆனால் அங்கே சேர்த்து வச்சிங்க, சேர்த்து வைங்க, சேர்த்து வச்சு பாருங்கள். அங்கே உள்ளதை தேடி பாருங்கள். You are so blessed, man. You are so blessed. You are very fortunate. நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான் இயேசுக்கிட்ட வந்ததுனால, இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால. எந்த இடத்துல கொண்டு போய் உங்களை வச்சுருக்காரு. நீங்கள் செத்துட்டீங்க, மேலே போய் உள்ளது தேடுங்க. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள். அன்னாடு இந்த 4 இடத்துக்கு நீங்கள் போங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஜெபம் பண்ணுங்க தனியாக, அது வேற. இந்த 4 இடத்துல தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணுங்கள். இமேஜினேஷன்,
டீப்பான ஒரு மெடிடேஷனுக்கு போங்க, ஆழமான மெடிடேஷன் போங்க. காலையில் தான் உங்களுடைய ஆள் மனது ரொம்ப திறந்திருக்கும். ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னுக்கு உங்கள் ஆள் மனசு திறக்க ஆரம்பிச்சிடும். ராத்திரி தூங்குறது முன்னுக்கு தியானத்தில் போயிடணும். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஃபோனில் வச்சுட்டு கடைசியாக நீங்கள் ஃபோன் பாய்க்கணும் பாய்ச்சிட்டு கடைசியாக வச்சுட்டு நீங்கள் தியானிக்கணும். நீங்கள் இப்போ மேலானவைகளை தேடுறீங்க. மேலே உங்களோட செத்து போய் உங்கள் பழைய மனுஷன் எல்லாம் அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ மேலே கிறிஸ்துவோடு கூட அமர்ந்திருக்கீங்க. வாவ், ஹெவன்லி, யூ ஆர் அ ஹெவன்லி மேன், ஹெவன்லி விமன். பரலோக வாசியாக ஒரு புதிய மனுஷனாக அவரோடு கூட எழுந்திருச்சு உன்னதங்களில் உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷத்தோடு எழுந்திருப்பீங்க. ஏன் தெரியுமா? இப்போ வாழ்கிறது நீங்கள்ல, ஜீசஸ் வாழ்கிறார். உங்கள் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணியாச்சு. பழைய மனுஷனுடைய வேரெல்லாம் பிடுங்கணும். இப்படி நீங்கள் அடக்கம் பண்ணியாச்சு. செத்துட்டேன்னு நினைக்கும் போதெல்லாம் அது அந்துரும், அது அறுத்தரும். உங்களுக்குள்ள அந்த இழுக்கிற சக்தி இல்லாமல் போயிடும். உலகத்தை பார்த்தா கூட, உலகத்தின் ஆசைகளை பார்த்தா கூட எதை தேர்ந்தெடுக்கணும் எதை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு ஒரு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சக்தி வேலை செய்யும், ஒரு வல்லமை கிரியை செய்யும். ஏன்னா நீங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையில் வாழ்கிறீங்க. இந்த பூமியில் உள்ள எதுவுமே உங்களை ஏமாத்தாது. பொய்யில் வாழ மாட்டீங்க, சத்தியத்தில் வாழ்வீங்க. ஸோ மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். இன்னும் வாசிப்போமா? நம்ம ஆகையால் 5வது வசனம். நீங்கள் மேலே வந்துட்டீங்கல்ல, செத்துட்டோம்ல, நம்ம எல்லாரும் மேலே போயிட்டோம்ல, மேலானவைகளை தேட போகிறோம்ல. ஆகையால் 5வது வசனம், உபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனைக்கான பொருளாசை, இந்த பொருள் ஆசைப்படுறது, அந்த பொருள் ஆசைப்படுறது, இதுக்கு மேலே ஆசையாக இருக்குது, இந்த சட்டை மேலே ஆசையாக இருக்குது, இந்த துணி மேலே, இந்த வீடு மேலே ஆசையாக இருக்குது, இது ஆசையாக இருக்குது, இந்த பொருளாசை, உபச்சாரம் செய்தல், விபச்சாரம், அசுத்தம், செக்ஸ் சம்பந்தமான பாவங்கள், துரிச்சை, வேறு தேவையில்லாத மேலே ஆசைப்படுறது, உனக்கு கொடுக்கப்படாத மேலே ஆசைப்படுறது, வயசுக்கு மிஞ்சி ஆசைப்படுறது, எல்லாத்தையும் போய் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாத்தையும் உண்டு பண்ணுகிற 5வது வசனம், உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இனிமேல் இந்த பழைய மனுஷன் இந்த ஸ்டார்ட் பண்ணது தருமே, இதை பார்த்தோன்னே வேணும்னு தோணுதில்ல, இதை செய்யணும்னு தோணுதில்ல, அதையே அப்பயே அழிச்சு போட்டுருங்க. அப்போவே அழிச்சு போட்டுருங்க. செத்துட்டான்னு நினைங்க, ஜீசஸ் தான் உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறான்னு நினச்சிங்க. இப்படியே நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா 3வது அதிகாரம் முழுசும் அந்த புதிய மனுஷனாக எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. 3வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், இந்த 3 அதிகாரமும் எப்படி புதிய மனுஷனாக வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. காட் பிளஸ் யூ. எல்லாரும் இங்கே பாருங்கள், இன்னைக்கு என்ன தியானித்தோம்? இயேசு மரித்தது பெருசு இல்லைங்க, இயேசுவோடு கூட நீங்கள் மரிச்சிங்களா, அதுதான் பெருசு. அதுக்காக தான் இயேசு மரித்தார். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், அவரோடு கூட நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஆல்ரெடி buried with Christ. ஆமென், ஆமென். இப்போ நடமாடுறீங்களா? அது ஏன் நடமாடுறீங்கன்னா அவர் உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார். நீங்கள் அவரோடு கூட எழுந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க. ஒரு புதிதான ஜீவன் உள்ளோன்னா நடந்து கொள்றதுக்காக இந்த பூமியில் வாழ்கிறீங்க. நீங்கள் ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கீங்க? நான் உயிரோடு இருக்கிறேன், புதிய மனுஷனாக வாழ்கிறதுக்கு தான் உயிரோடு இருக்கிறோம். சாம்பார் வச்சுட்டு மீன் சம்பளம் பொறிக்கிறீங்க, மீன் சம்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு இல்லை. மீன் சம்பளம் வைங்க, சாம்பார் வைங்க, வேலைக்கு போங்க, ஸ்கூலுக்கு போங்க. ஆனால் புதிய மனுஷனாக ஜீசஸாகவே இருப்போம். நானும் நீங்களும் ஜீசஸாகவே இருப்போம். 4வது, பரலோகத்தில் உன்னதங்களில் அவர் வலது பட்சத்தில் உட்கார்ந்து அந்த அதிகாரத்தோடு, அந்த ராஜாவாக, அந்த மகிமையில் மேலானவைகளை சுதந்தரித்து இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக கர்த்தர் உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறார். இதாங்க சிலுவையுடைய அர்த்தம். இன்றைக்கி சிலுவையை மரிச்சாருன்னா, குட் ஃப்ரைடேனா, அது உண்மையான குட் ஃப்ரைடேனா இதான். ஜீசஸோட மரணத்தோட, அடக்கம் பண்ணுதலோட, உயிர்த்தெழுதலோட, பரத்தில் உட்கார்ந்துருக்கிறதோட நீங்கள் உங்களை கனெக்ட் பண்ணுறது தான். ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி குட் ஃப்ரைடே. காட் பிளஸ் யூ.